ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது நம்மளோட பிங்க் ஃப்ளேக்ஸ் தான். சூப்பராக இருக்குது ஃப்ளவரு. இங்கேயும் இருக்குது, 2 ஃப்ளவர்ஸ் ஒரே டைமில் வந்திருக்கு. இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வெயிட் தாங்காமல் சாஞ்சிடுச்சு ஃப்ளவர்ஸு. அதே மாதிரி நம்மளோட கொஹின்சான் வாட்டர் லில்லி இன்றைக்கி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. நான் இது டைரக்ட் பாட்டிங்கில் வச்சுருக்கேன். லீஃபே வந்து நல்ல பெருசாக வந்திருக்கு. ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதே போல் இது வந்து நம்மளோட ப்ளூ டெயில் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. அதே போல் நம்மளோட கேலக்ஸி ரீபாட்டிங்க்கு அப்புறம் இப்போ தான் இது ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டினியூஸாக பட் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் குட்டியாக தான் இருக்கும். நல்லா அழகாக இருக்குல்ல. அதே போல் நம்மளோட சியாம் ஜாஸ்மின் இன்றைக்கி தான் இந்த பூ மலர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட பட்டு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னும் மலரணும். இப்போ தான் வெயில் வந்துட்டுருக்கு, அதனால ஸ்லோவாக மலர்ந்துட்டுருக்கு. நல்லா சன்லைட் வந்தோடனே நம்மளோட வாட்டர் லில்லிஸ் எல்லாம் அழகாக மலர்ந்துருச்சு. நம்மளோட மியாமி ரோஸ் தான். இதுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஸ்மெல் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, மனம் மயக்கிற ஒரு ஸ்மெல் இருக்குது நம்மளோட மியாமி ரோஸுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளது வந்து ஒரு சூப்பரான ஒரு சேல் வீடியோ தான். நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்டுட்டு எல்லோ இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இந்த டைம் நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோரும் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்காக டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் நம்மளோட வீடியோ கம்ப்ளீட்டாகவே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத நேம் வைஸ், தட் மீன் அதோட ஹைப்ரிட் நேம் வைஸ் இல்லைனா அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு என்ன ப்ரைஸில் டியூபர்ஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நம்மளுக்கு வந்து இந்த டைம் ரிப்பப்ளிக் டே ஆஃபர் இருக்குது. இன்சைட் தமிழ்நாடு இருக்கிற எல்லாருக்குமே வந்து சிசி 400க்கு அபோவ் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீ தான். ஸோ எல்லோரும் நிறைய டியூபர்ஸ் வாங்கிக்கலாம். சீக்கிரமாக புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி அதர் ஸ்டேட் கஸ்டமர்ஸ் எங்களுக்கெல்லாம் தரமாட்டிங்களான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ பிளான்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா சிசி வந்து ரொம்ப வித்தியாசம் வரும், அதனால தான் அப்படி கொடுக்க முடியல. ஸோ எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வாட்டர் பிளான்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து அதர் ஸ்டேட் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குவேன். ஸோ வந்து அப்போ நம்ம வந்து எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட பேமெண்ட் வந்து ஜிபே இல்லைனா ஃபோன்பே அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் தான். கேஷ் ஆன் டெலிவரி இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்ம கொடுத்துருவேன். இன்சைட் தமிழ்நாடு வந்து நம்ம எஸ்டி கொரியரில் தான் போடுவேன். அதில் தான் ஆஃபர் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வீஸ் வேணும்னா சிசி ஆஃபர் வராது. ஏன்னா நம்மளுக்கு மற்றதுலலாம் வந்து வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதனால தான். அதே மாதிரி ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும். அதர் ஸ்டேட் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர், அதே மாதிரி வந்து ஸ்பீட் போஸ்ட் ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக வேணும், எங்களுக்கு சிசி ஓகேனா மட்டும்தான் டிடிடிசியில் போடுவேன். ஏன்னா டிடிடிசியில் சிசி சார்ஜஸ் அதிகமாக சொல்கிறாங்க. வெயில் வந்து கம்மியாக இருந்ததுனால ரொம்ப நாளாக நம்மளோட வாட்டர் லில்லிஸ் எல்லாமே டல்லாகவே இருந்தது. இப்போ தான் வந்து எல்லாமே அழகாக கொஞ்சம் ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்கு வெயில் வரவும். அதே மாதிரி நம்மளோட லாட்டஸ்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பட் வந்திருக்கு. 2-3 ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் நேற்று. ஸோ ஓகே, நம்ம வந்து அப்போது டியூபர்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு மைக்ரோபால் வெரைட்டியோட டியூபர் தான். மிருணாளினி. நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு வெரைட்டி தான் இது. டபுள் ஷேடில் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நம்மளோட மிருணாளினி. இதில் பாருங்கள், இதோட டியூபரோட சைஸே இப்படி தான் இருக்கும், பெருசாக வராது. ஓகேங்களா? இது வந்து 200. நிறைய க்ரோத் டிப் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது 250. இது வந்து மைக்ரோபாலுங்கிறதுனால இதோட ஃப்ளவர்ஸும் சின்னதாக இருக்கும். பிளான்டே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக தான் இருக்கும், நம்மளோட லியாங்கிலி மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 250. இது வந்து குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கறனாலவே நிறைய பேர் இது விரும்புவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 280. கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு டப்பில் கூட நம்ம பிளான்டிங் பண்ணலாம். இது வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது 280.
இது நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான். இதோட ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாகவே இருக்கும். இதுவும் 250. இங்கே ஒன்று இருக்குது 280. இங்கே ஒன்று இருக்குது 280. இங்கே ஒன்று இருக்குது 200. என்னடா இவ்வளோ சின்ன டியூபருக்கு இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதோட ப்ரைஸே இதோட டியூபர் சைஸே எவ்வளோ தான். இது வந்து 200. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸை. இப்போ வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதனால தான் இப்போ இது காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு டப்பு, தட் மீன் இது ஒரு 40 லிட்டர்ஸை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு டப்பு தான். இந்த சைஸ் வரும். இந்த மாதிரி ஒரு டப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த மிருணாளினி அந்த மாதிரி பிளான்டிங் பண்ணலாம். இது வந்து இது ஒரு லாட்டஸ் தான். இது நான் வந்து இதில் இப்போதைக்கு பிளானிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன ஒரு ரன்னராக இருந்தது இது. ஸோ அதனால தான் நான் இதில் பிளானிங் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து அதுக்கப்புறம் மாற்றணும். பட் நீங்கள் இதில் பண்ணாதீங்க. இது மிருணாளினி இல்லைனா லியாங்லி இந்த மாதிரியான மைக்ரோ பவுல் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். அது சைஸ் காமிக்கிறதுக்காக தான் நான் இது காமிச்சேன். நிறைய பேர் அது ஒரு டவுட்டாக கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த சைஸாவது மினிமம் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை பிளான்டிங் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இதில் தான் பிளான்டிங் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நார்மலாக நம்ம வந்து லாட்டஸ் பிளான்டிங் பண்ணுற இந்த சைஸில் இருக்கிற டப்லேயே நம்ம இதை வந்து பிளான்டிங் பண்ணலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அடுத்து நம்மளோட வெரைட்டி நம்மளோட அகிலா தான். அகிலா எல்லாருக்கும் தெரியும். என்னோடய போன ஃப்ளவரிங் சீசன்லேயே மேக்ஸிமம் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் என் ஹைட்லேயே கொடுத்த ஒரு சூப்பர் வெரைட்டி தான் நம்மளோட அகிலா. இங்கே ஒரு டியூபர் இருக்குது, அதில் ஒரு க்ரோத் டிப் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. நிறைய பேர் என்னை கேட்டு வச்சுருந்தாங்க அகிலா. இங்கேயும் இருக்குது ஒரு டியூபரு, இங்கேயும் ஒரு க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 200. பார்த்துக்கோங்க. இங்கேயும் இருக்குது. இது வந்து 3 இடத்துல க்ரோத் டிப் இருக்கும். நல்ல சூப்பரான டியூபர் தான். 250. இங்கேயும் இருக்குது. இது கொஞ்சம் கீழே கட் பண்ணி தான் அனுப்புவேன். 250. இது வந்து 280. நல்ல பெரிய டியூபர் தான். இங்கே பாருங்கள், நல்ல சூப்பரான டியூபர். 280. இங்கே ஒன்று இருக்குது 180. இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 180. இந்த டியூபர் சேல் ஆகிடுச்சு. இது பெரிய டியூபர், இது சேல் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட வெரைட்டி D9 தான். நல்ல ரெட்டிஷ் பிங்கில் சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட D9. நல்ல சூப்பரான ஒரு வெரைட்டி தான் இது. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இது வந்து 250. இங்கே ஒரு டியூபர் இருக்குது 180. இங்கேயும் ஒன்று இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 250. இவ்வளோதான் நம்மளோட டியூபர்ஸை. இங்கே ஒரு சின்ன டியூபர் இருக்குது, இது 180. அவ்வளோதான். அடுத்தது நம்மளோட கர்ணா தான். கர்ணாவில் கொஞ்சம் டியூபர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. யாரும் கேட்டாங்க. பட் ஆனால் நான் என்னோடய ஃபோனில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால நிறைய மெசேஜஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியல. ஸோ வந்து நான் வீடியோலேயே சொல்லிடலான்னு பார்த்தேன். இது வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது 250. இங்கே ஒன்று இருக்குது 220. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது 180. இதுதான் நம்மளோட கர்ணாவோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க என்கிட்ட சொல்லுங்கள், கொடுக்குறேன். 4 டியூபர் தான் இருக்குது. கர்ணாவும் நம்ம அகிலா மாதிரி நிறைய நல்ல பெரிய ஹைட்டாக வளர்ந்து பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி. இது வந்து ஆல் இயர் ரவுண்டே நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். ஒரு வருஷம் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து டியூபர்ஸே கொடுக்கும். அந்தளவுக்கு ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வெரைட்டி தான் கர்ணா. ரொம்ப அழகாகவும் இருக்கும். நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டி. ஸோ வேண்டவங்க என்கிட்ட சொல்லுங்கள், கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி S1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பவுல் லாட்டஸ் தான். இது மைக்ரோ பவுல் இல்லை, பவுல் லாட்டஸ். நம்மளோட அமெரிக்கா மிலியா மாதிரி, ஆனால் ஒரு க்ரீனிஷ் எல்லோ ஷேட் வரும். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது. அபிலாஷோட ஒரு சூப்பரான ஹைப்ரிட் தான். இந்த ஃப்ளவரிங் சீசனில் வந்து இது டியூபர்ஸே கிடைக்காது. அவ்வளோதான், ஃபைனல் டப்பு இது.
ஸோ வந்து வேண்டவங்கெல்லாம் இப்போ வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 250. இது வந்து 250. இங்கேயும் ஒன்று இருக்குது 250. இங்கே ஒன்று இருக்குது 280. இதோட டியூபர்ஸும் நான் சொல்கிற மாதிரி சின்ன சைஸில் தான் வரும். இது வந்து 200. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. இதில் வந்து இங்கேயும் ஒரு குட்டி ஒரு க்ரோத் ரிப் இருக்கும். இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. அவ்வளோதான் கிடச்சிது. கம்மியான டியூபர்ஸ் தான் இந்த வெரைட்டியில் கிடைக்கும். நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த வெரைட்டிலாம் டியூபர்ஸே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது அந்தளவுக்கு ஃப்ளவரிங் ஆகிற ஒரு வெரைட்டி. அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் எடுக்கும் இதில் டியூபர்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. வேண்டவங்கலாம் சீக்கிரமாக புக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கம்மியான டியூபர்ஸ் தான் இருக்குது S1ல். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட ரெட் டாட் அதில் வந்து 2 டியூபர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இது வந்து 180. இங்கே ஒன்று இருக்குது 180. 2 டியூபர்ஸ் வந்து 180 இது பேலன்ஸ் இருக்குது. இதுவும் வேண்டவங்க சொல்லுங்கள், கொடுக்குறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஒரு சேல் வீடியோ போட்ட பிறகு நிறைய பேர் புக் பண்ணி வைக்கிறது, அப்புறம் சில பேர் புக் பண்ணிட்டுலாம் கேன்சல் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ரொம்ப டஃப்பாக இருக்குது. இது நிறைய பேர் வீடியோஸ் போடும்போது கேட்பாங்க. சில பேர் வேணும்னு சொல்லி புக் பண்ணி பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் 2 டியூபர்ஸ் பெண்டிங் வந்திருக்கு. ஸோ வந்து வேண்டவங்க இதை வாங்கிக்கலாம். லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பெரிய ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து யாருமே ஆர்டர்ஸை போட்டுட்டு கேன்சல் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு திரும்பவும் டியூபர்ஸை வந்து இன்னொரு வீடியோவாக திரும்பவும் போட முடியாது. அதே மாதிரி அது கேட்டவங்களும் வாட்ஸ்அப்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியாது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வேணும்னா மட்டும் ஆர்டர்ஸ் போடுங்க. என்னோட ப்ளூ டேல் அப்படிங்கிற வெரைட்டி தான். சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி என்னமோ வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. இதோட இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா 3 பெட்டல்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. அந்த 3 பெட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்ல நீளமாக ஒரு ஸ்டெம் மாதிரி வளர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு டிஃப்ரெண்ட்டாக. இப்போ தான் நானே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் இதை வந்து பிளான்டிங் மாற்றி வச்சேன். இப்போ தான் ஃபுல்லாக பட்டு வந்துட்டுருக்கு. நல்லா வெயில் வரவும் தான் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகுறாங்க. இந்த பனிக்காலத்துக்கு வாட்டர் லில்லிஸுமே டல்லாக இருந்தது. நம்மளோட இவானியெல்லாம் திரும்பவும் ஃப்ளவர் பட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்வேதாவும் ரீபோர்ட்டிங்க்கு அப்புறம் பட்டு வந்திருக்கு. ஸ்வேதாவும் பாருங்கள் பட்டு வந்துடுச்சு. இப்போ தான் நான் ரீபோர்ட்டிங்கே பண்ணேன். சூப்பரான ஒரு ப்ளூமர் தான் நம்மளோட ஸ்வேதா. அதே மாதிரி நம்மளோட நித்யாவும் வந்து நல்லா ப்ளூமாக ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது வீடியோஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.